பெரிய வேலுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு இப்போ தான் நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு வரேன். கூடிய சீக்கிரம் அதையும் செஞ்சு வீடியோவாக போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு சில பேர் சொன்னாங்க ஸ்டீல் பிளேட்டில் வந்துட்டு எந்த சாமியும் வைக்கக்கூடாதுன்னு. பட் நான் தெரியாமல் இத்தனை நாள் வச்சுருந்தேன். இன்னும் நான் பித்தளை பிளேட் வாங்கிட்டு அதை மாற்றலான்னு யோசிச்சுட்ருக்கேன். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் என்ன பண்ணேன், தங்கச்சி ரெடி பண்ணதெல்லாம் பூஜை ஷெல்ஃபில் எடுத்துன்னு வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வெத்தலை தீபத்துக்கு அழகாக வெத்தலைலாம் வாஷ் பண்ணிவிட்டு குங்கும மஞ்சள் வச்சுட்டு ஓம் விளக்க நடுவில் வச்சுட்டு ரெடி பண்ணிட்டேங்க. எல்லா வெத்தலைக்கும் பூ வச்சுட்டு எல்லா சாமிங்களுக்கும் சின்ன சின்னதாக பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு முருகனுக்கு அலரிப்பூ மாலை போட்டுட்டு முருகனுக்கு விசேஷமாக ரெடி பண்ணிவிட்டு அம்மா சின்னதாக பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கும் ஒரு பூ, நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி கிருஷ்ணருக்கும் பூ வச்சுட்டு முருகருக்கு விளக்கேற்றியாச்சு. சாமிக்கு தீபதுபாரதனெல்லாம் காட்டி நல்லபடியாக பூஜை முடிச்சிட்டோம். வீடே ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.